ஹாய் மக்கள்ஸ், வாங்க கல்யாண வீட்டில் பண்ணுற வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம யூஸ்வலாக பண்ணுற பொங்கல் மாதிரி இருக்காது. ஏன்னா இதில் ரவை ஆட் பண்ணி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் பச்சரிசி, 1 கப் பாசிப்பருப்பு, 1 கப் ரவை எல்லாத்தையும் சேம் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா கழுவிட்டு குக்கரில் ஆட் பண்ணி 6 கப் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கிரேட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கட்டி பெருங்காயம், பொங்கலுக்கு தேவையான உப்பு, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பொங்கலுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணி பொரிய விடுங்க. ஏன்னா பொரிஞ்சாதான் காரத்தன்மை இருக்காது. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 5 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. குக்கரில் ப்ரெஷர் போன உடனே ஓப்பன் பண்ணி பாருங்கள். அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கும், ஆனால் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். அப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்க 1 கப் ரவையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டுங்க. எல்லா ரவையும் ஒன்றா ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரவை கட்டிப்பட்டுரும், அது நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ தாளிப்பையும் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம மார்னிங் பண்ணி ஈவினிங் வரையும் வச்சுருந்தா கூட அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே தான் இருக்கும். நம்ம ரவை போட்டிருக்க மாதிரியே ஃபீலே ஆகாது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. பாய்.